நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதே மாதிரி நம்ம உடல் உழைப்பே இல்லாத ஒரு நிலை மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணமாக நினச்சிட்ருக்கோம். அது ஒரு வகையில் காரணம் தான். ஆனால் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம் இருக்கிறது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை நம்ம சரி செய்யாத போது வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா வந்து மாறுது. ஸோ பாடி டைப் எப்படிங்கிறத நம்ம அந்த எந்தெந்த இடத்துல நமக்கு வெயிட் போடுறதுங்கிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். வயிறு மட்டும் வந்து பெருசாக வந்து இருக்குது, ஒரு சாக்குப்பை மாதிரி வந்து இருக்குது, கை கால்லாம் வந்து ஒல்லியாக இருக்குது, நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 2வது உடம்பு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வெயிட்டு போடுது, நான் ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கின்ல வந்து எப்போவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கை கால்லாம் வந்து சில்லுன்னு ஆகுது, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா தைராய்டு சம்பந்தமான காரணங்களால் தான் உங்களுக்கு உடம்பு வெயிட்டு போடுது. 3வதா வயிறு மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது டாக்டர், தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, உடம்புல மற்ற பகுதிகள்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, நல்ல தூக்கமே வந்து வரமாட்டேங்குது, எப்போவுமே காரமான கொஞ்சம் வந்து புளிப்பான உணவுப் பொருட்கள் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் நிறையா சாப்பிட்ணும், சிப்ஸ் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.